ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய சகோதரிகள் வந்து ஹோம் டூர் கார்டன் டூர் போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய கார்டன் டூர் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். ஆனால் இப்போ நிறைய புதுசாக வந்திருக்கு. அதை விட செடிகள் புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறத விட உறவுகள் நிறைய புதுசாக வந்திருக்காங்க. நெருக்கி நம்ம 21,000 உறவுகளை பெற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மந்த்து கடைசிக்குள்ளே 21 வந்துடுவோம், 21K. சரிங்களா? அப்போ அவங்களுக்காகவாவது நம்ம தோட்டத்தில் என்ன நிறைய பேர் கால் பண்ணி, அக்கா அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். சாத்தியமே இல்லைடா செல்லமே, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் நான் வீடு டூர் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம அந்த 2 சைட்லேயும் இங்கே வந்து பச்சை பசலை வச்சுருக்கேன், இந்த பக்கம் சிவப்பு பசலை அப்படியே மேலே வரைக்கும் விட்டுருக்கேங்க. இதை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக ஒரு ரோ அப்படி மாதிரி இந்த சைடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 4 வரிசை ஒன்று போல் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சைட்லேயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 4 வரிசை வச்சுருக்கேன் கேப் விட்டு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து பாதியாக பிரித்து, அதுக்கப்புறம் மிச்ச பாதியெல்லாம் அந்த பக்கம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வரிசையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வலது கை பக்கத்தில் இருந்து அப்படி பார்த்துட்டே போகலாம். இந்த வரிசை முழுக்கவுமே கத்தரி வகைகள் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், ஊதா கத்தரி, எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு சும்மா அப்படியே சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இது பச்சை உருண்டை கத்தரி, முள்ளு கத்தரி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே வரிசையாக ஒரு 20 கிட்ட இருக்குங்க. இந்த முதல் வரிசையில் இருக்கிறது எல்லாமே இதுதான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு 4 தொட்டியில் வந்து யானைத்தந்தை வெண்டை வச்சு, அந்த யானைத்தந்தை வெண்டை நல்லா அறுவடை கொடுத்து இப்போ விதைக்கு விட்டுட்டேங்க. இந்த செடியை இனி வந்து எடுத்து கம்ப்ளீட்டாக விதை ரெடியான உடனே அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விதை வேணுங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் வேறு தொட்டியில் போட்டுடலாம். ஆனால் 4 இது வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய காய்ச்சிச்சுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 4 தொட்டி என்ன அப்படின்னா அந்த இருக்காங்க பாருங்க, காமிக்கிறேன். பாம்பு மாதிரி இருக்காங்களா, வேங்கேரி முள்ளு கத்தரிங்க. இவங்க கேரளா வெரைட்டி. இது ஒரு 4 தொட்டியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க, அவங்க பக்கத்தில் பின்புறத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து வழுதுனாங்க. இவங்களும் கேரளா வெரைட்டி தான். ஒரு 3 என்னமோ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வேறுங்க பார்க்காம இருந்திருக்கேன், குண்டு பிள்ளைந்த கிடக்குது. அப்புறம் 2 தொட்டியில் மாயன் கீரை. நிறைய பேர் பார்க்கலேன்னு சொல்கிறீங்க, பார்த்துக்கோங்க. கீரை டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதை நமக்கு வந்து பிந்து ஆர்கானிக் கார்டன் அப்படிங்கிற சிஸ்டர் தான் வந்து நமக்கு இதை ஷேர் பண்ணாங்க. அவங்க ஷேர் பண்ணினதுனால நம்ம வந்து அவங்களோட பெயரை சொல்லி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 500க்கும் 600 அதை விட அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கினா அவ்வளோ பேருக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோ தூரம் கட் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் தழுத்துட்டு கரெக்டாக நம்ம ஒரு ஜான் அளவுக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்தோம். கம்ப்ளீட்டாக எல்லோரும் தழுத்து ஃபோட்டோஸ் போட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த மாயன் கீரை எல்லா பக்கமும் சொல்லப்போனால் நம்மளோடது ஒரு 5 ஸ்டேட்டுக்கு நம்மளோட ப்ராடக்ட் போகுது. அந்த 5 ஸ்டேட்டில் உள்ளவங்கள்ட்டும் இந்த மாயன் கீரை இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பிந்து சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் எனக்கு இது நடக்க முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. பார்த்திங்களா? 2 தொட்டி, ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்றி 2 தொட்டியில் வச்சுருக்கேன். 2லேயும் 3 கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதனால் வாங்கி வச்சு, ஆனால் இது வரைக்கும் காய்க்கலை. வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? இன்னும் பூக்களே வரலை. நானும் அதுக்கு என்னெல்லாமோ சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து பார்த்தேன், ஆனாலும் வரலை. சரி, வர்றப்போ வரட்டும், நமக்கு அவசரமே இல்லை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு 2 கத்தரி. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து அவரைக்காய். இந்த இருக்குது பார்த்திங்களா, இது போன வருஷம் போட்டது தான், இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்ல அறுவடைங்க. எனக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ, வாரத்தில் 2 நாட்களுக்கு அரை கிலோ வந்துடும். ஒரு 5 தொட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இவங்க வந்து கமலா ஆரஞ்சு, இன்னும் பூக்கள் வரல, வச்சு 1 இயர் ஆகலை. அதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னால் தான் முளைச்சாங்க. பப்பாளி பூ வர்றாங்க, ஆனால் கருகி போய்ட்றாங்க. ஸோ இந்த பாட்டு பத்தாதா என்னன்னு எனக்கு தெரியலை. சரி இருக்கட்டும், பப்பாளிங்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட்டுங்கிறதுனால நான் ஒன்றும் சொல்லாமல் வச்சுருக்கேன். அடுத்து பாருங்களேம்மா, நிறைய பூக்கள் வந்துட்டாங்க. இப்போ தான் பார்க்குறேம்மா, உங்ககிட்ட காமிக்கிறப்ப ஏகப்பட்ட மொட்டுக்கள் வந்திருக்காங்க பாருங்களேன். அரைநெல்லிக்காய் வச்சு இன்னும் 1 இயர் ஆகலை, நிறைய மொட்டுக்கள் வந்துட்டாங்க. அப்போ இந்த இயர் முடிவுக்குள்ளேயே நமக்கு வந்து காய்கள் வந்துடுவாங்க போல். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இவங்களும் வச்சு ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு.
ஆகிடுச்சுங்க. செம்பருத்தி எந்த பிரச்சனையும் கொடுக்காம சமத்து பிள்ளையாக பூத்து பூத்து குலுங்குவாங்க. டீ போடுவேன். பாத் பவுடர் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாத் பவுடருக்கு நம்ம இது மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹேர் பேக்குக்கு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளது தான் எடுத்து யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணோம். நம்மளோட ப்ராடக்டை வாங்கினவங்க எல்லாருமே வந்து நல்லா வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? இது வந்து சிவப்பு மருதாணி. இப்போ தான் நமக்கு வந்து ஒரு தனம் சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தளிர் வந்திருக்காங்க. பார்க்கலாம் இனி வருங்காலங்களில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி இந்த சைடாக அப்படி போயிடலாம், நடுவில் உள்ளது அப்புறமா பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 வெரைட்டி செவந்தி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு வெரைட்டி தான் ஒயிட் மட்டும்தான் பூத்துட்ருக்காங்க. இவங்க வந்து மல்லி இவ்வளோ இருக்காங்க பார்த்திங்களா. மல்லியெல்லாம் பறித்து நான் வந்து தலையில் சூடுறதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறதுனா அந்த மல்லியை பறித்து காய வச்சுட்டு நம்மளோட பாத் பவுடர், இது வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து தூதுவளை ஓரமாக வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இது என்ன துளசின்னு எனக்கு பெயர் தெரிலங்க. ஆனால் இது ஒரு வெரைட்டி துளசி. அப்பா மனம்னா அப்படி ஒரு மனம். ஒரு சிஸ்டர் அனுப்பி தந்தாங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு. அழகாக தழுத்து சூப்பராக வந்துட்டாங்க. எல்லாமே நமக்கு ஓசியாக வந்தது, அன்பாக வந்ததுன்னு தான் சொல்லணும், ஓசின்னு சொல்லக்கூடாது. இது பாருங்கள், பிரம்ம கமலம் அழகாக தளிர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. சூப்பராக தளிர் வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் இது வந்து டிசம்பர் 2 கலர்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், என்னன்னே தெரியாதுங்க, ஏகப்பட்ட செடி ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோத்தையும் நேற்று தான் வச்சுருக்கேன். வந்து தளிர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து ஏதாவது ரீபார்ட் பண்ணி வேறு இதில் வைக்கணும். ஓகே. அப்புறம் இது கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுலேயும் 2 கலர் டிசம்பர். இதுவுமே தனம் சிஸ்டர் தான் ஷேர் பண்ணி விட்டு 10 நாள் ஆச்சு. நல்லா வந்துட்டாங்க. ஆனால் கலர் தெரியாதனால நான் வேறு தொட்டிக்கு மாற்றலை. அப்புறம் இவங்க வந்து என்னமோ சொல்லுவாங்களே, மறந்துட்டேனே. நல்ல மணமாக இருக்குது. செடி பேர் மறந்துட்டேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. இந்த செடி என்னென்னு இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இன்னுமே எனக்கு வந்து கிளிக் ஆகலை. ஏதோ வசம்புன்னு நினைக்கிறேங்க. வசம்பு மாதிரி தான் தெரியுது. ஸ்மெல் வந்து நல்ல ஒரு நறுமணம். வசம்பு செடி தான். அப்புறம் இந்த சைடு வந்து இப்படி பேக்கில் வந்து ஃபுல்லாக இந்த கொடி இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வெர்டிக்கல் பந்தல் போட்டிருக்கனால மலேசியன் கோவக்காய் 2 தொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நார்மல் வரி கோவக்காய். அதுக்கு லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தா அந்த டிஷ்ஷு பக்கத்தில் இருக்குல்ல, அது வந்து சிவப்பு டிசம்பர் வச்சுருக்கேங்க. நமக்கு வந்து சுபஸ்ரீ சிஸ்டர் வந்து அனுப்பி தந்தது. பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டெய்லி ஒரு பூ தான் பூக்குறாங்க. இது வந்து சேப்பங்கிழங்குங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு 2 மந்த்ஸ்லலாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குல்ல, இவங்கெல்லாம் முடிகிறாங்க. எல்லாமே தக்காளி தான், நாட்டு தக்காளி தான், ஃபுல்லாகவே நாட்டு தக்காளி தான் பின்னாடி இருக்கிறது. எல்லாமே முடிய போகுது. ஸோ இருந்தாலும் காய்கள் இருக்காங்க, பூக்களும் இடையில வராங்க. ஆனால் எல்லாம் சிறுத்துட்டாங்க. சரி, இருந்தாலும் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா பிடுங்கி போட்டுக்கலான்னு அவங்கள அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வருஷம் வாங்க, தன்னால் இது எல்லாமே தன்னால் முளைச்ச தக்காளி செடிகள். அது என்னமோ பெங்களூர் தக்காளின்னு சொல்லி ஒரு சில சிஸ்டர் சொன்னாங்க. 1 2 எவ்வளோ காய்க்குது பாருங்களேன் பெங்களூர் தக்காளி. கொத்து கொத்தா தன்னால் முளைச்சிச்சின்னாவே இந்த மாதிரி தாங்க காய்க்குது. இது எல்லாமே பெங்களூர் தக்காளி 3 இருக்குது. இது பாருங்களேன், சிச்சோ செல்லுக்குட்டி என்ன இப்படி விழுந்துருக்க. கட்டி தானே வச்சுருந்தேன், அவுந்துடுச்சா. சிச்சோ, கட்டி விட்டுட்டேன். கீழே அப்படி ஒரு மாதிரி விழுந்துருந்தாங்க. இவங்க யாருன்னா குட்டியாக இருக்காங்களா, இவங்க செரி டொமேட்டோங்க. குட்டியாக நிறைய காய்க்கிறாங்க. ஒரு செடி தான் இருக்குது. இன்னும் அடுத்து நம்ம நிறைய போட்டுட்டு இந்த பின்னாடி உள்ளதெல்லாம் முடிஞ்சோடனே ஃபுல்லாக செரி டொமேட்டோவாக போடலான்னு ஒரு ஆசை இருக்குதா. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லலாம், நீங்கள் வாடி போயிருக்கீங்க. இவங்க எல்லோரும் வந்து நாட்டு தக்காளி ரகங்கள், சரிங்களா. இந்த வருஷம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா இங்கே வரைக்கும். பின்னாடி வந்து இது வந்து மரவெண்டை போன வருஷம் போட்டது. காயை வந்து விதைக்கி விட்டுட்டேன். ஏன்னா பார்க்காம ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், பறைக்காமல் விட்டேன். அப்புறம் இனி வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் இருந்து பார்க்கலாமா. இவங்க அந்த இருக்காங்களா, இவங்களும் தான். இவங்க 3 பேரும் வந்து காஷ்மீரி சில்லி. அப்புறம் இவங்கெல்லாம் இந்த இருக்காங்கல்ல, இவங்க வந்து 1 2 எத்தனை இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க.
இந்த ஒன்று 3 4 5 6 செடி வந்து சந்தன கலர் காந்தாரி மிளகாய். இன்றைக்கி கூட ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ணேன். இப்போலாம் இதில் சீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறாங்க பாருங்க, எவ்வளோ கிடக்குது பார்த்தியா. நெய் மிளகாய்ங்க இவங்க, ஒரே ஒரு செடி தான். இதெல்லாமே நமக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் உறவுகள் வந்து நமக்காக ஃப்ரீயாக கொடுத்தது தான் இது எல்லாமே. எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், சாப்பிட முடியலைங்க, அவ்வளோ காய் வருது பாருங்கள். பூக்களோடு தொங்குறாங்க. விதையும் விடணும் இவங்களுக்கு. இவங்க யாருன்னா அகத்தி. பூக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம முருங்கை மரம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கீரைக்கு மட்டுமே நான் வச்சுருக்கேன். இவங்க பூ வந்தாலும் பூவையும் சேர்த்து போட்டு பொரியல் பண்ணிவிடுவேன், காய்க்கு விட மாட்டேன். அவங்களுக்கு பின்னாடி எந்த இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க வந்து தம்பட்டை அவரைங்க, ஒரே ஒரு செடி தான். ஆனால் செடின்னு சொல்லி கொடுத்தாங்க, அது கொடி மாதிரி 7 அடிக்கு போய் 7 அடியும் தாண்டி போயிட்டாங்க. இவங்க வந்து சீத்தாலேயே வந்து என்ன சீத்தா, ராம சீத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீத்தா வச்சு ரொம்ப 1.5 வருஷம் 2 வருஷமாக போராடி இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா வளரணும், ஏன் வளர மாட்டேங்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டில் அத்தி செல்லக்குட்டி, இவங்க தான் 4 மாதத்துலேருந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்துட்டோம்ல, இது வந்து இங்கே பாருங்கள், டேபிள் ரோஸ் வந்து எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடச்சது தான். இப்போ பூக்கள்லாம் போயிட்டாங்க. ரெட்டு, இவங்க என்ன கலர்னு தெரில, இது ஒயிட்டு, இது இந்த ஆரஞ்சு, இது வந்து இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல் ஆரஞ்சு, இந்த வரிசையும் பார்த்துடலாம். இது பிங்க்கு, இது என்னது, இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி, இது நல்ல ஒரு ரோஸ் கலர். இவங்களும் ஆரஞ்சு, இது வந்து சிங்கிள் பெட்டல், இது வந்து ரோஸ் கலரில் சிங்கிள் பெட்டல். சரிங்களா, அந்த வரிசையை முடிச்சிட்டோமா. அப்புறம் கீழே வரிசைக்கு வரலாம். இவங்க எல்லாமே இப்போ தான் வச்சுருக்கேன். இவங்களோட பேர்லாம் எனக்கு தெரியாது, இது என்ன பேர்னு தெரில. ஒரு சிஸ்டர் தான் கொடுத்தாங்க, கொடுத்து ஒரு வாரம் தான் ஆச்சு வளர்ந்துட்டு. இவங்களும் யாருன்னு தெரியல, விதை போட்டே வளர்ந்துட்டு. இவங்க வந்து ஒரு நல்ல அழகான பேர். எனக்கு பூச்செடி பேர் அவ்வளோவா தெரியவே தெரியாதுங்க. என்னமோ சொல்லுவாங்களே, இந்த சைட்லேருந்து பூ வரும்ல, அது பூச்செடியே எனக்கு தெரியாது, என்னை கோச்சிக்காதீங்க. காய்கறி, பழங்கள், கீரைகள், மூலிகைகள் கேட்டிங்கன்னா டான்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவேன், சில நேரம் சொல்லவும் மாட்டேன். எனக்கு வந்து பேர் தெரியல. சைடில் ஏதோ காசி தும்பைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதோட கரெக்டான பேர்லாம் எனக்கு சொல்ல தெரில. இதுவும் வந்து ஏதோ ஒரு காட்டு செடி மாதிரி, ஆனால் பூ வரும்ல, கேக்டஸ் கிடையாது. ஐயோ திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இப்போ தான் கொடுத்தாங்க, ரெண்டும் இப்போ தான் வச்சுருக்கேன். இவங்களுக்கும் பேர் தெரில. எத்தனை தடவை எனக்கு பெயர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பேர் சொல்லி கொடுப்பாங்க, இதுக்கு இந்த பேருன்னு. ஆனாலும் எனக்கு பூச்செடி பெயர்கள் வந்து மண்டையில் நிற்கவே மாட்டேங்குது. அது மாதிரி அழகு செடி பெயரும் எனக்கு நிற்காது. அவ்வளோதான், அந்த மண்டைக்குள்ளே அவ்வளோதான் ஏறுது. ஆனால் கீரை, காய், மூலிகை என்ன கேட்டாலும் டான்னு அடிச்சிருவேங்க. அது என்னமோ தெரில. கோழிக்கொண்டையில் இந்த கலர். அப்புறம் இது எல்லாமே கீழே வந்து பூச்செடிகள் தான். செவ்வந்தி ஒரு 4 கலர் ஒரு ஃப்ரெண்டு அனுப்பி விட்டாங்க, ஒன்றுமே தழுக்கலை, அவ்வளோவுமே கரைஞ்சி போய் நிற்கிது. இது வந்து ஏதோ டேலியாவோ ஏதோ சொன்னாங்க, சொல்லி அனுப்பி விட்டாங்க. பேர் சொல்லிட்டேன்னா, இது என்ன காஸ்மோஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு அனுப்பி விட்டாங்க. இதுக்கு பேர் தெரிலன்னு சொல்லியே தான் அவங்க அனுப்பி தந்தாங்க. இது வந்து ரெயின் லில்லியில் ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து பிங்காம். சரியா, கரெக்டாக சொல்லிட்டேன்னா. இப்போ இப்படியே அந்த பக்கம் போய் அப்படி ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இப்போ இந்த நடுவில் இருக்கிற வரிசையெல்லாம் பார்த்தலாம். இது ரோஸ் வந்து நிறைய கட்டிங்ஸ் ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க, எல்லாத்தையுமே வச்சுருந்தேன். 2 மட்டும்தான் பச்சை இருக்குது, மற்ற எல்லாமே கருகிட்டாங்க. ஸோ வந்து கட்டிங்ஸ் வரதுக்கு 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் உடனே வாங்கி உடனே வச்சா வந்துருமா இருக்கும். கட்டிங்ஸ் நிறைய இது வந்து பழைக்காமல் போயிடுறாங்க. அதாவது கட்டிங்ஸ் நமக்கு அனுப்பி தரவங்க வந்து மண்ணுக்குள்ளே வச்சு ரொம்ப சேஃபாக, ஒரு சில பேர் வந்து ரொம்ப பத்திரமா, எப்படி இவ்வளோ ஞானம் அவங்களுக்கு வந்தது, கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக அனுப்பி விட்றாங்களா. அது வந்து 10 நாள் கழித்து வந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்குது. சில நேரம் கட்டிங்ஸ் அப்படி போட்டு அப்படியே அனுப்பி விடும்போது இங்கே வரும்போது செத்து போயிடுது. நானுமே அப்படித்தான், எனக்கு அப்படிலாம் ஒழுங்காக வச்சு கொடுக்க தெரியாது. ஸோ அப்படி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் பச்சை வெண்டை 1 2 காயே வந்துட்டிங்களாடா, நீ பூ பூத்ததே நான் பார்க்கல, அதுக்குள்ளே காய்ச்சிட்டாங்க. 3 4 பச்சை வெண்டை வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு தக்காளி தன்னால் தான் முளைச்சிருக்கு. பூக்கள் கூட வந்துட்டாங்க, ஆனால் படுத்துருக்காங்க. இது ஒரு தக்காளி, இது மணத்தக்காளி. அப்புறம் இதுவும் இதெல்லாம் தன்னால் வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஒயிட்டும் பிங்கும் கலந்த மாதிரி ஒரு அழகு கலரில் உள்ள ரெயின் லில்லி. இவங்க வந்து அமர் லில்லி,
சூப்பர் கலருங்க. இது வந்து என்ன சொல் பிஸ்கட் கலர் மாதிரியும் இல்லாமல் ஃபேண்டா கலரும் இல்லாத மாதிரி ஒரு கலர். இது வந்து கோழி அவரை, இங்கே பார்த்தீங்களா, செடி கோழி அவரை ஒன்று தான் இருக்குது. அதனால் நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ விதைக்கி விட்டுருக்கேன். இதை எடுத்து 4 தொட்டியில் போட்டு விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இவங்களை பாருங்கள், இதுவும் ஒரு ஃப்ரெண்டு தான் யாரோ நமக்கு ஷேர் பண்ணாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இந்த கலரில் சாமந்தி. இது ஒரு ரெயின் லில்லி இங்கே இருக்குது. இது ஒரு வேறு கலர் அமர் லில்லி. அப்புறம் கனகாமரம் என்னன்னே தெரியலங்க, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். கனகாமரம் மட்டும் எனக்கு இப்படி நல்ல பச்சை பச்சைன்னு வளராமல் ஒரு மாதிரி இப்படி இலை வந்து பழுத்து போகுது. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு சுட்டி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பச்சை தண்டங்கீரை, இவங்க வந்து சிவப்பு தண்டுக்கீரை. சரிங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இந்த சைடில் இங்கே பார்க்கலாம். இது வந்து சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த பக்கம் 4 தொட்டியில் நம்ம வந்து இது வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு காந்தாரி மிளகாய். தெரியுதுங்களா, கருப்பாக இருக்கிறனால தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, கருப்பு காந்தாரி மிளகாய். அவங்களுக்கு பின்னாடி இங்கேருந்து காமிச்சா தெரியுமான்னு எனக்கு தெரில, இந்த இருக்குது பார்த்திங்களா, நிறைய காய்கள் கிடக்காங்களா. இது வந்து டேபிள் ஆரஞ்சு, அந்த கும்குவாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது. இவங்க வந்து பாருங்கள் எவ்வளவு காய்கள் இருக்காங்க பார்த்திங்களா. இது வந்து தாய்வான் பிங்க் கொய்யா. இதில் நடுவில் ஒரு தொட்டி சும்மா இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இது சப்போட்டா வச்சுருந்தேன், அது வாடி போயிடுச்சுங்க. இது வந்து மாதுளை, இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா. இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன், ப்ரூன் பண்ணி விட்டதுனால நல்லா தழுத்து வந்திருக்காங்க, இன்னும் பூக்கள் வரல. இவங்க வந்து ஒயிட் நாவல். சரிங்களா, ஒரு ஆஃப் சைடு இங்கே பாருங்கள், இப்படி காமிக்கிற ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ காமிச்சிருக்கேங்க. வானம் எவ்வளோ அழகாக இருக்குது. மத்தியானம் வந்து எடுக்கலான்னு வந்தேங்க, ஒரு 3:30 மணிக்கு மேலே தான் வந்து எடுக்க வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த வெயில் கூட என்னோடய மொபைல் தாங்க மாட்டேங்கிறாங்க. ஆஃப் ஆகி, போ நீ வீட்டுக்கு கிளம்பி போ, கூல் பண்ணிவிட்டு வா ஃபோனை, நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு என்னோடய ஃபோனு. அதனால் நான் கீழே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஆனாலும் இந்த செவ்வானம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஹோம் டூரில் இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சு தான் வந்து தோட்டங்கள் எல்லாமே, அது என்ன கொடி காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம வீட்டு அழகி இப்போ வந்து இந்நேரம் இருட்டில் தாங்க பூப்பான். இது வந்து மூக்குத்தி அவரை போட்டிருக்கேன். போட எங்கே செஞ்சேன், போன வருஷம் போட்டது, இந்த வருஷம் விதை விழுந்து தன்னால் முளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாவக்காய், என்ன பாவக்காய்ன்னு தெரில, தன்னால் தான் முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூனைக்காளி அவரை இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது வந்து சிட்டு பரங்கி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து இந்தியன் ஃபேஷன் ஃப்ரூட் இவங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சுரக்காயில் ஒரு வெரைட்டி. இது வந்து பூனைக்காளி அவரை தான். இது பூனைக்காளி அவரையோடது. அப்புறம் இங்கே பாருங்கள் கோழி அவரில் செடி எங்கே இருக்குன்னா என்னால் காமிக்கவே முடியாது. தோட்டம் முழுக்க இந்த பந்தலை மட்டும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல் பந்தல் இவங்க தான் இருக்காங்க. பீக்கங்காய் இந்த இருக்கா, பீக்கி. இது வந்து என்ன பீக்கி அப்படின்னாக்கா, நான் பறிச்சிருப்பேன், என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மெழுகு பீர்க்கன், நிறைய காப்பாங்கங்க, ஏகப்பட்ட காய்கள் வராங்க. சரியா, இப்போ நம்ம இந்த இந்த கொடியெல்லாம் பார்த்துட்டு முடிச்சிருவானே. அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே மூலிகை தோட்டம் போகலாம். இங்கே ஒரு செடி இருக்குதா, இது வந்து வெள்ளை கலர் சங்குப்பூ. பூக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, வெள்ளையா தெரியுதா. இது வந்து கொடி உருளைங்க, குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கிடக்காங்க பாருங்கள். கொஞ்சம் சத்து பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாம்பு புடலை. இந்த செடி என்னது, பாம்பு புடலை. அப்புறம் இது வந்து பீர்க்கங்காயில் நாட்டு பீர்க்கங்க. இப்போ தான் எல்லாம் மொட்டு வச்சிட்ருக்காங்க. இந்த 4 தொட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சி வெள்ளரி போட்டிருக்கேன். சரிங்களா, இது வந்து முசுமுசுக்கை. அப்புறம் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் பார்த்திங்களா இப்படி வச்சுருக்கேன் மூலிகை. அதே மாதிரி இந்த பக்கம் நின்று பார்த்தா இங்கேயும் மூலிகை இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இலை பிரண்டை தெரியுதுங்களா, எல்லாமே இப்போ தான் வச்சுருக்கேங்க. மூலிகையே இப்போ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து வயல் பொன்னாங்கண்ணி. அங்கே ஒரு சிவப்பு பொன்னாங்கண்ணி உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன், அங்கே இருக்குது. அப்புறம் புதினா பாருங்கள், இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மயில் பீலி கீரை, நைட்டில் சிவப்பு தெரிய மாட்டுக்கு. இது ஒரு பொன்னாங்கண்ணி, அது ஒரு பொன்னாங்கண்ணி. சிவப்பு பொன்னாங்கண்ணி, வயல் பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் பச்சை பொன்னாங்கண்ணி, ஊட்டி பொன்னாங்கண்ணி. இது வந்து லெமன் கிராஸு, இது லெமன், டேபிள் லெமன். அந்த பக்கம் இருக்குது இஞ்சி, முடிய போகுது, இன்னும் 1 மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து சுண்டக்காய். இது வந்து கஸ்தூரி மஞ்சளில் வெள்ளை.
இது பென்சில் கேக்டக்ஸ், எப்படி ஜைஜாண்டிக்கா, இதெல்லாம் நமக்கு தேவி சிஸ்டர் கொடுத்தது. இது வந்து மா இஞ்சி, அதில் தன்னால் ஒரு மாதுளை வளர்ந்து நிற்காங்க. இது பாருங்கள், அது என்ன ஓமவல்லி இலை, இது சிறியானங்கை. இது அரிசி அந்த பக்கம் பார்த்துட்டு போயிடலாம். இவங்க வந்து பிரியாணி இலை. இதில் இருந்தா இருக்குது பார்த்திங்களா, கோபுரம் தாங்கி ஒரு செடி தான், ஒரு தனம் சிஸ்டர் கொடுத்து ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. படுத்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, என்னன்னு தெரியல. கற்றாழை, இது வந்து கொழிஞ்சி, இது வந்து என்ன கிருஷ்ண துளசி. ஆமாம், சொடக்கு தக்காளி. காய்கள் பார்த்துருக்கீங்களா, பார்த்தீங்களா? இப்போ தான் குட்டி குட்டி, அன்றைக்கி நிறைய விதைகள் பறைச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக. இந்த இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். இந்த இதுதான் இது வந்து இதெல்லாம் வந்து சப்ஸா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது நித்திய கல்யாணியில் ஒரு கலர் வச்சுருக்கேன். இது ஒரு நாட்டு துளசி, இது கருந்துளசி. விதையெல்லாம் கட் பண்ணணும், அதுக்காக விட்டு வச்சுருக்கேன். இது ராமர் துளசி, இது வந்து நெற்பவளம். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு சரியாக இப்போ தான் தளிர் வந்திருக்காங்க. இப்போ தான் பெயர் மறந்துட்டேனே, ஒரு மூலிகை செடி தான். இதை வளர்த்து இதை பயன்படுத்தலைன்னா அதுக்குள்ளே நம்ம மறந்துடும். இப்போ தான் நமக்கு தனம் சிஸ்டர் அனுப்பி கொடுத்தாங்க. முள்ளாக இருக்கும், என்ன முள், ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன். சரி, அதாவது 2-3 தடவை ஃபோன் மக்கர் பண்ணி எடுக்க வீடியோ டைம் ஆகி இப்போ இருட்டாயிடுச்சா, மைண்டு வேலை செய்யலை. அங்கே பாருங்கள், சுண்டைக்காய் தன்னால் வளர்ந்ததில் சுண்டைக்காய் அவ்வளோ காய்க்குது. வச்சு பராமரித்து 1.5 வருஷமாச்சு வரமாட்டேங்குது. இது வந்து முடிஞ்சு போனது, திரும்ப தழுத்து வர்றாங்க நெற்பவளம். இங்கே ஒரு லெமன் கிராஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 7 செடி, இது 7 கிழங்கு ஒரு பிரதர் நமக்கு ஃப்ரீயாக அனுப்பி தந்தாங்க. அதலைக்காய். ஆனால் 7ஐயும் நேற்று தான் பார்க்குறீங்க, என்னடா இலையே நல்லா வந்துச்சு, காய்ப்பெல்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாளில் பூச்சி விழுந்தது. போன வருஷமும் வச்சு இந்த மாதிரி தான் ஆச்சு. பூச்சி விழுந்ததுக்கப்புறம் அது நல்லாவே வராமல் அவ்வளோ அழுகி போயிடுச்சு. இந்த வருஷமும் பார்க்குறீங்க, எல்லாமே அழுகி போயிடுச்சு. ரொம்ப கவலையாக, வளர்க்குறதுக்கே ஆசையே விட்டு போச்சு. இதுவும் வந்து இது தாங்க, பிரியாணி இலை. பிரண்டையில் இது சதுர பிரண்டை. இதில் வந்து துத்தி வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை பிரண்டை சொல்லுவாங்க, ஓலப்பிரண்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இதுவும் சதுர பிரண்டை தான். இது வந்து உருட்டு பிரண்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ தான் வச்சுருக்கேன், தளிர் இப்போ தான் வந்திருக்கு. இதுவும் சங்குப்பூ. இது வந்து முடக்கத்தான் கீரை. அப்புறம் இது உள்ளே அப்படி குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன், பொடுதலை. அப்புறம் இதெல்லாம் வந்து வெள்ளை கரிசலாங்க நீங்கள். அதுக்கப்புறம் இது வந்து கொடுப்பை. இதில் கொஞ்சம் நல்லா இன்னும் வரலை, இருட்டாக தெரியுது. அவங்க பேர் என்ன, வல்லாரை. இவ்வளோதான். நான் இருட்டோடு காமிச்சிட்டேன், எனக்கு வேறு வழி தெரியல. கேட்டாங்களேன்னு சொல்லி வந்தேன், எடுக்க முடியல. திரும்ப வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சில மூலிகைகள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. சரி, இருந்தாலும் நீங்கள் கேட்டவுடனே போடணும்னு தோணிச்சு, போட்டுட்டேன். யாருக்காவது வந்து இந்த நீங்கள் போட்ட வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப கிளியராக இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது எங்களுக்கு காமிங்க, ஒரு சில செடிகளோட இலைகள் தரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்க தனியாக கூட நான் மூலிகைகள் பற்றி உங்களுக்கு தனி வீடியோவாக கூட போடுறேன். ஏன்னா இந்த ஆஃப் நல்லா போட்டுட்டேன். அடுத்த ஆஃப் அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆஃப் தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான், அந்த கமெண்ட்டும் மட்டும்தாங்க என்னை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுக்காக நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு தூண்டும். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். ஓகே, பபாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.